வெயிட் கூடுதல்னா ஒரு 4-5 காரணங்கள் தான். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறோம், தைராய்டு, இதுவும் வெயிட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், ஆனால் வெயிட் கூடும். இப்போ உங்களுக்கு எப்பமாவது திணறல் வருது அப்படிதானே? ஆமா, ரொம்ப ஸ்பீடா ஓடுனா பாடி வெயிட் அது உட்கார்ந்தே வேலை பார்க்கறது. அதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் திடீர்னு அது பெயின் ஆகிடுது. அப்படின்னா நம்ம இடையில ஏதோ சாப்பிட்றோம். நம்ம மெயின் உணவுக்கு இடையில ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அது ஏறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சுகரும் ஃபாஸ்டிங்கில் கரெக்டாக இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் 190 ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்கள் அந்த உடல் பருமனோட ஒரு பகுதி. ஒரு வைட்டமின் டியும் கம்மியாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு சன் எக்ஸ்போசர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. லிவரில் உள்ள என்சைம் எல்லாம் கொஞ்சம் கூடுது. ஃப்ரைட் ஐட்டமாக சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் கூடும். நல்ல 85-84 வெயிட் கூடுதல்னா ஒரு 4-5 காரணங்கள் தான். டயபெட்டிஸ்க்கு அது ஒபிசிட்டி ஒரு காரணம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறோம், தைராய்டு, இதுவும் வெயிட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், ஆனால் வெயிட் கூடும்.